எடி எடி டக்குன்னு சர்ச்சுக்கு கிளம்புங்கடி. சி இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்ப்பா. ஒருத்தி மேக்கப் பண்ணுதா, ஒருத்தி இப்பதான் தலையே சீவாம நிக்கா பம்பரட்ட மாதிரி. கிளம்புங்களே அடி, மணியை பாருங்கடி, 8:30 9 மணிக்கு சர்ச்சுக்கு போகண்டா. சரிங்க கிளம்புதான். என்ன பிடிக்கிறது கத்துனீங்க? ஏடி திவ்யா கிளம்பிட்டியா? எப்படி இந்த வாரமே லிப்டிக் மட்டும் போடல. சரி இருக்கட்டுமா, வாரம் என்ன செய்ய. வாங்க கிளம்பியாச்சுலா, போகலாம். இப்ப போனாதான் நம்ம அங்க போய் சேரலாம் நடந்து. சரிப்பா வாங்க போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க டக்குன்னு போயிடலாம். சரிப்பா. ஏடி பைபிள் அதுவே எடுத்தியா? எடுத்துட்டேம்மா. எப்பா சர்ச்சுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்தாச்சு. ஆமாப்பா, அம்மா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிம்மா தங்க பிள்ளை. ஸ்தோத்திரையா. பாப்பா சோஸ்திரம் சொல்லு ஐயாவுக்கு. சரிங்கப்பா. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். சரியா போய் பெல் அடிச்சுட்டு வந்துடுவா ஐயா, செகண்ட் பெல். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. டீங் டாங் டீங் டாங் டீங் டாங் டீங் டாங். ஜெபம் செய்ய கடவோம். ஜெபம். கடவுளே, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். இன்னைக்கு நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்டது என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ஏசப்பாவோட வசனத்தை ருசிச்சு பார்க்கணும். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்தவும் இதயத்தை கர்த்தரிடமே. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். ஆமென். சரி வாங்கங்க வீட்டுக்கு போலாம். சரிடி. ஏம்மா வீட்டுக்கு போனேன் நல்லா தூக்கம் போடுவேம்மா. சரிப்பா வாங்க நடக்க ஆரம்பிப்போம். சரிம்மா. எங்க காஃபி தான் வாங்கிட்டாங்கங்க. சரிம்மா, ஒரு நல்ல கஃபையா பாரு, போய் குடிச்சிட்டு போயிடலாம். திவ்யா கொஞ்சம் மெதுவா போவோமா, நம்ம இன்னைக்கு கஃபேல போய் காஃபி குடிச்சிட்டு தான் போகுது. சரிங்கம்மா. எங்க அந்த கஃபேக்கு போலாங்க, பார்க்கவே நல்லா இருக்குங்க. போலாமா? சரி வாங்க போலாம். என்னதெல்லாம் வேணுமோ சொல்லுங்க. வெல்கம் டு ஹோட்டல் சார். உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்னங்க எனக்கு ஒரு டீ போதுங்க. சரிம்மா, எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் 2 டீ கொடுங்க போதும். ஜூஸ் ஏதாவது குடிக்க வேணுமா? இல்ல வேண்டாங்க, இதுவே போதும். இந்தா எடுத்து கொண்டு வரேன் நீங்க கேட்டத. எங்க இந்த ஹோட்டல் காஸ்ட்லியான ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. அந்த வயசான ஆளு கூட நல்லா இங்கிலீஷ் பேசுதுங்க. ஆமா புல. என்னங்க இல்லண்டா ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் காஃபி போட்டுக்கலாமா? அது இல்லாம ஒன்றும் வேண்டாம், இங்கேயும் குடிச்சிட்டு பால் பாக்கெட் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். சரிங்க மேடம். சாரி, நீங்க கேட்டதுங்க இல்லையா மேடம், எல்லாம் தீந்துடுச்சா. சரி விடுங்க, வேற எங்கேயாவது போகலாம். இல்லை ஒரு பால் பாக்கெட் வாங்கி நம்ம வீட்டில் போய் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். சாரி மேடம். சரி இருக்கட்டும். சரி வாங்குங்க வீட்டுக்கு போகலாம். என் அப்பா வீடு பக்கத்தில் வந்தாச்சு. ஏங்க இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா திவ்யா 2 பேரும் போய் கிச்சனில் போய் வேலையை பார்க்கலாம். சரிம்மா. திவ்யா இந்த பாலை பார்த்துக்கோ, அம்மா இப்போ வரேன். சரி மேம். அச்சோ 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 பழு கீழே கொட்டிடுச்சோ, அம்மா வந்தா 2 பேரும் சிக்கிக்கிட்டோ. அச்சோ அச்சோ. எடி திவ்யா பாலை ஆஃப் பண்ணிட்டியா? ஐயோ பால் வச்சதே மறந்துட்டேம்மா. இந்த பாக்கே. ஐயோ அம்மா எல்லாம் சிந்திடுச்சு. பாட்டா படிச்சுட்டு வேலையை பக்கம் இப்போ நான் பாடுதேன் பாரு. அச்சோ 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 அம்மாவா இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டா, அடி நொத்த போறேன் சிக்கிக்கிட்டா. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா அதை எப்படி உனக்கு விட முடியும்? பால் ஃபுல்லாக கொட்டிட்டு போ. அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? டிஷ்யூம் 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 அழு, நல்லா அழு. ஐயோ அம்மா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் இப்படி பாலை மறந்து வச்சுட்டு அம்மாட்ட அடி வாங்காதீங்க. பாய். நான் இனி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்.
பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ணண்டா, ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.